அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடவில்லை. பின்னணி காரணம் என்ன? வெளியான பரபரப்பு தகவல். கடந்த சில வாரங்களாகவே பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கொங்கு மண்டலத்தில் உள்ள சிங்காநல்லூர் அல்லது கவுண்டம்பாளையம் ஆகிய 2 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவார் என்று தொடர்ந்து பல உத்தேச வேட்பாளர் பட்டியல்களை பல செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது அண்ணாமலை வரும் 2026 தேர்தலில் போட்டியிடவில்லை என்கிற உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வரும் 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிடவில்லை என்கின்ற முடிவை தற்போது எடுத்தது அல்ல. அவர் சில மாதங்களுக்கு முன்பாகவே வரும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்கிற முடிவை எடுத்திருக்கிறார். அந்த வகையில் வரும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஆரம்பத்திலிருந்தே அண்ணாமலை ஆர்வம் காட்டப்படவில்லை என்றும், குறிப்பாக அவருக்கு வரும் தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை என்பதை ஏற்கனவே முடிவு செய்திருக்கிறார். இருந்தாலும் பாஜக டெல்லி தலைமை தன்னை கட்டாயப்படுத்தி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என அன்பு கட்டளையிட்டால் என்ன பதில் சொல்வது என்கிற யோசனையில் இருந்து வருகிறார் அண்ணாமலை. இந்த நிலையில் தேர்தல் தேதி அறிவித்த பின்பு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு முன்பே இந்த முறை சட்டசபை தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை என்கிற தன்னுடைய விருப்பத்தை டெல்லி தலைமையிடமே நேரடியாக அண்ணாமலை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதாவது வரும் 2026 சட்டசபை தேர்தலில் தனக்கு சீட் எதுவும் வேண்டாம், தான் போட்டியிட விருப்பமில்லை என்று அண்ணாமலை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் வெளியான கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அப்படி என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அண்ணாமலையின் பங்கு மிக முக்கியம் என்பதை டெல்லி பாஜக உணர்ந்திருக்கிறது என கூறப்படுகிறது. நடைபெற்று கொண்டிருக்கும் 2026 சட்டசபை தேர்தலில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடவில்லை என்கின்ற அவருடைய விருப்பத்தை டெல்லி தலைமை முழுமையாக ஏற்றுக்கொண்டதாகவும், அதே நேரத்தில் தமிழகம் முழுவதும் அண்ணாமலை கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று டெல்லி தலைமை தெரிவித்ததன் பேரில் தமிழகம் முழுவதும் அண்ணாமலை என்டிஏ கூட்டணி வேட்பாளர் அவர்களை ஆதரித்து சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் என்கின்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. மேலும் அடுத்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடருக்கு பின்பு மத்திய அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் என்றும், அப்போது பிரதமர் துறையின் கீழ் மத்திய அமைச்சராக அண்ணாமலை பொறுப்பேற்க வாய்ப்புள்ளது என்கிறது டெல்லி வட்டாரங்கள். குறிப்பாக பிரதமர் துறையின் கீழ்தான் சிபிஐ போன்ற துறையும் வரும். அந்த வகையில் அதற்கு சரியான நபராக அண்ணாமலை இருப்பார் என பிரதமர் மோடி முடிவு செய்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகிறது. இந்த நிலையில் அண்ணாமலைக்கு கட்சியில் உயர் பதவி அல்லது அமைச்சரவையில் இடம் என ஏதாவது ஒன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. கட்சியில் தேசிய பொதுச் செயலாளர் அல்லது அமைச்சரவையில் பிரதமர் துறை இலாக்கா என அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததும் முடிவு செய்யப்படும் என டெல்லி வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகிறது.